பிறவி பயன் சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு ஞானம்ங்கிறது பாபா மூலமாக நமக்கு கிடைச்சிருக்கு. அப்ப எந்தெந்த காய்கறிக்கு என்னென்ன குணம் அப்படிங்கிற ஒரு பெரிய பட்டியல். 12 காய்க்கு 12 குணங்கள். இந்த 12 குணங்கள்ல ஆ ஒவ்வொரு குணத்திலயும் ஒவ்வொருத்தரும் ஒரு சிலர் ஒரு குணத்துல அதிகமாவும், இன்னொரு குணத்துல வந்து கொஞ்சம் அதுல மார்க் கம்மியா. எப்படி ஸ்கூல்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சப்ஜெக்ட்ல எல்லாம் வாங்குவாங்க. ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ல மட்டும் கொஞ்சம் கம்மியா வாங்குவாங்க. சிலர் எல்லா சப்ஜெக்ட்லயும் கம்மியா வாங்குவாங்க. ஒரு சப்ஜெக்ட்ல மட்டும் ஜாஸ்தியா வாங்குவாங்க. அ இப்படி வந்து ஒரு பாடம்னு எடுத்துட்டா கூட எப்படி வேறுபடுதோ, அதே மாரி தான் மனித அ மனித ஆத்மாக்கள், ஜீவாத்மாக்களுடைய அவங்களுடைய இந்த கதாபாத்திரமானது ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாரி இருக்காங்க. அப்போ அவங்களுடைய குணாதிசயங்கள் வந்து இன்னொருத்தருடைய குணாதிசயங்களோட நாம சம்பந்தப்படுத்தி பார்க்க முடியாது. ஒவ்வொருத்தருமே தனித்துவமானவங்க.